அனைவருக்கும் வணக்கம். அமாவாசை வரக்கூடியது ஒரு முக்கியமான நிகழ்வுங்க. இந்த அமாவாசை நாளில் நம்ம முன்னோருக்கான கடமைகள்லாம் செய்கிறது வழக்கம்தான். அதிலும் குறிப்பிட்டு ஒரு வருஷத்தில் வரக்கூடிய ஒரு 3-4 அமாவாசையை மட்டும் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த வகையில் தான் இப்போது மாசி மாத அமாவாசை வரப்போகுது. இந்த அமாவாசையில் இன்னும் இதில் தனி சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் சூரிய கிரகணம் நடக்குது. ஒவ்வொரு ஆண்டுமே குறைந்தது ஒரு முறை இல்லைன்னா அதிகபட்சமாக 2 முறை இந்த சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் வர்றது சகஜம்தான். சூரிய கிரகணம் அமாவாசை அன்று தோன்றும். அதே போல் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மாசி மாத அமாவாசை என்று சூரிய கிரகணம் வந்திருக்கு. இதனால் இந்த சூரிய கிரகணம் அமாவாசை இந்த நாளில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கணும், என்னென்ன தகவல்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, இன்னும் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும், இது பற்றிய அரிய தகவல்களை இந்த வீடியோ முழுவதும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்க்கும்போதே ஓம் நமச்சிவாயா என்று 3 முறை பதிவிட்டுட்டே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிட்ருக்கீங்க. அதுக்கு அதாவது எதிர்மறையான நெகட்டிவான ஏதோ ஒரு சக்தி தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வீட்டுக்குள்ளே நல்லதே நடக்க மாட்டேங்குது, வர காசெல்லாம் செலவாயிட்டே இருக்குது, ஒரு சுப வரன் வருது அப்படின்னா அது தட்டி போயிட்டே இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் ஒரு கெட்ட நிகழ்வுகளை சந்திச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இந்த சூர்யா மற்றும் சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் 2 கிரகணங்கள் வர இருக்கு. எப்போவுமே சூரிய கிரகணம் அமாவாசை என்றும் சந்திர கிரகணம் பௌர்ணமி என்றும் நடக்கிறது வழக்கம். 2026ஆம் ஆண்டினுடைய இந்த சூரிய கிரகணம் மாசி மாத அமாவாசையான பிப்ரவரி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடக்கிறதுக்கு. இந்த பிப்ரவரி மாதம் இடையில் மாசி மாத அமாவாசை திதி திங்கள் மாலை தொடங்கி செவ்வாய் மாலை வரை நீடிக்குது. எனவே மாசி மாத அமாவாசை செவ்வாய்க்கிழமை என்று அனுஷ்டிக்கப்படுது. இதே போல் ஒவ்வொரு அமாவாசைக்கும் முன்னோர்களுக்கு வீட்டில் அல்லது நீர்நிலைகளில் தர்ப்பணம் அல்லது திதி கொடுக்கறது வழக்கம். ஆனால் கிரகணம் வரும்போது எப்போதுமே எப்படி திதி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு தனியாக சொல்கிறாங்க. அதாவது இந்த பொதுவாகவே ஒவ்வொரு அமாவாசைக்கும் சூரிய உதயமாகும் நேரம் முதல் அதிகபட்சம் நண்பகல் 12 மணிக்குள்ளே இந்த அமாவாசை திதி கொடுக்கறது நல்லது. தர்ப்பணம் கொடுக்கிறவங்க அல்லது எள்ளும் நீரும் மட்டுமே இறைப்பவங்க கூட இதை நாம் பின்பற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு தான். குறிப்பிட்டு இந்த மாசி மாத அமாவாசையை நம்ம கடமைகளை செலுத்துறதுக்கு தவற விடாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த மாசி மாத அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு மாசி அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை மாத அமாவாசை இவையெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் தான் இந்த நாளும் நம்ம சிவபெருமானுடைய வழிபாடு மேற்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பித்ருதோஷத்தில் இருந்து விடுபட நாம் இந்த மாசி மாத அமாவாசை வழிபாடு மேற்கொள்கிறது ரொம்ப நல்லதுங்க. மாதந்தோறுமே வரக்கூடிய அமாவாசை இந்த மாதத்தில் முக்கியமானது, ஆன்மீக முக்கியத்துவம் பெருந்த இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. மாதத்தில் அமாவாசை வந்தாலுமே கூட இந்த மாசி அமாவாசை அன்னைக்கு ஏதோ ஒரு நீர்நிலைகள்லையோ அல்லது நம்ம வீட்டில் இருந்தே கூட வழிபாடு செய்கிறது தனி சிறப்பு தான். குறிப்பிட்டு இந்த அமாவாசை எந்த நட்சத்திரத்தோடு வருகிறது அப்படிங்கிறத பொறுத்து நாம் செய்யக்கூடிய விரதமும் தெய்வ வழிபாடும் பித்ரு தர்ப்பணமும் பித்ரு பூஜையும் சிரார்த்தம் மந்திரங்கள் ஆகியவற்றை இவையெல்லாம் நம்ம உச்சரித்தோம் அப்படின்னா, புனித நீராடினோம் அப்படின்னா முன்னோர்களுடைய வழிபாடு தான தர்மங்கள் இவையெல்லாம் மிக பெரும் பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம முன்னோர்களை போற்றுவதன் மூலமாக பித்ரு தோஷத்தை தீர்க்க முடியும். முக்கியமாக தோஷங்கள் நீங்கிறதோட மட்டும் இல்லாமல் சுபகாரிய தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். மாசி மாத அமாவாசை எந்த நட்சத்திரத்தோடு வருது என்பதை பொறுத்து நாம் செய்யக்கூடிய விரதம், தெய்வ வழிபாடு, பித்ரு தர்ப்பணம், பித்ரு பூஜை, சிரார்த்தம், மந்திரங்கள் உச்சரித்தல் இவை எல்லாமே பலன்கள் நமக்கு சிறப்பாக இருக்கும். இந்த நாளில் முன்னோர்களை போற்றுவதன் மூலமாக பித்ருதோஷத்தை தீர்க்க புனித நாள் வாய்ப்பளிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்ட இந்த நாளில் புனித
புனித நதிகளான கங்கா, யமுனை மற்றும் சரஸ்வதி நதிகளில் நீராடுறது ஒரு தனி மனிதரையும் கூட அவர்களின் முன்னோர்களின் பாவங்களில் இருந்து விடுவிக்கிறதா சொல்கிறாங்க. இதோடு மட்டும் இல்லாமல் முக்தியை வழங்கக்கூடியதாகவும் நம்பப்படுது. புராணத்தின்படி மாசி மாத அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நதிக்கரைகளில் தெய்வங்களும் வசிப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது. சங்கமம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய 3 நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடங்களில் நீராடுறது அனைத்து பாவங்களையும் போக்குறதா சொல்லுவாங்க. இந்த அமாவாசைக்கு நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்வதன் மூலமாக மகிழ்ச்சி, செல்வம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரதாகவும் நம்பப்படுது. ஆன்மீக கண்ணோட்டத்தில் இந்த நாளில் உண்ணாவிரதம் மற்றும் சடங்குகளை செய்கிறது விரும்பத்தக்க பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒவ்வொரு அமாவாசையுமே சிறப்பு தாங்க. முக்கியமாக இந்த மாசி மாத அமாவாசை அவிட்டம் நட்சத்திரத்தோடு இணைந்து வர்றதால இந்த நாளில் நாம் தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்களுக்கு அளவற்ற மன மகிழ்ச்சியை தரத்தோட தான தர்மம், உணவு தானம், தண்ணீர் ஆகியவற்றை தானம் செய்தல், அதே போல் 1600 ஆண்டுகள் பித்ருக்களுக்கு சிரார்த்தம் செய்த பலனையும் நமக்கு பெற்று கொடுக்குமா. மாசி அமாவாசைக்கு முந்தைய நாள் சிவன் மற்றும் அன்னை பார்வதி தேவி போற்றக்கூடிய மகா சிவராத்திரி கொண்டாட்டங்கள் அர்ப்பணிக்கப்படுது. அதே போல சிவ வழிபாடு செய்து சிவனுடைய அருளை பெற கையோடு முன்னோர்களுக்கு தர்ப்பணமும் கொடுத்து அவர்களுடைய ஆசியை பெற்றா பித்ருக்கள் தோஷங்களில் இருந்து விடுபட முடியும். இந்த மாசி அமாவாசை அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து நாம் ஒரு புனித நதிக்கரையிலோ அல்லது வீட்டிலேயே கூட நம்ம குளிச்சுட்டு இந்த நாளை தொடங்கலாம். இந்த நாளில் குளித்த பிறகு சூரிய கடவுளான சூரிய தேவருக்கு அர்காயாவை சமர்ப்பிப்பது, நாள் முழுவதும் விரதம் இருப்பது, இவையெல்லாம் சிறப்பு. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய முன்னோர்களை போற்றவும் அவர்களுடைய ஆசிகளை பெறவும் பல்வேறு சடங்குகளை செய்ய வேண்டும். உங்களுடைய வீட்டை சுற்றி கோமியத்தை தெளிக்கிறது, ஆற்றங்கரையில் உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, இவையெல்லாம் ரொம்ப சிறப்பு. முக்கியமாக பிராமணர்களுக்கு உணவு வழங்குவது, அது மட்டும் இல்லாமல் இந்த சடங்குகள் உங்கள் முன்னோர்களோடு தொடர்பு கொள்வதும் அவர்களுடைய ஆசியை பெறவும் உதவும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் பிராமணர்களுக்கு பசு தானம் செய்வது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தானமாக கருதப்படுது. இது எல்லாராலையுமே முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படியே முடியாவிட்டால் பசுவுக்கு நம்ம தீவனம் வாங்கி கொடுக்கலாம். முக்கியமாக இது நம்ம பழங்கள் கொடுக்கலாம், அது என்ன சாப்பிடுமோ அந்த தீவனம் வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரு சிலர் கீரைகள் கொடுப்பாங்க, அதிலும் அகத்திக்கீரை கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா காய்கறிகள் கொடுப்பாங்க. இல்லைன்னா நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்ச அந்த வெற்றிலையை கொண்டு போய் கொடுப்பாங்க. இவையெல்லாம் பசுக்களுக்கு கொடுக்கும்போது அது இன்னும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த சடங்குகளை பின்பற்றுவதன் மூலமாக ஜாதகத்தில் பித்ரு தோஷம் உள்ள நபர்கள் அந்த பாதிப்புல இருந்து தப்பிக்கலாம். அமாவாசை நாட்கள் கிரகப்பிரவேசம், மொட்டை அடிப்பது, திருமணங்கள் மற்றும் நிச்சயதார்த்தம் உள்ளிட்ட எந்த மங்களகரமான சடங்குகளையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் முக்கியமாக இந்த நாளில் எந்த விதமான சுபகாரியங்களுமே செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் அமாவாசை நாட்களில் புனித கங்கையில் நீராடுவது, பிராமணர்களுக்கு உணவளிப்பது, தான தர்மங்கள், பித்ரு தர்மங்கள், தர்ப்பணங்கள், அதே போல் பித்ரு பூஜை, பிண்டதானம் செய்து முன்னோர்களுக்கு பிரார்த்தனை செய்வது உள்ளிட்ட சமய சடங்குகளை மேற்கொள்வதோடு சனியுடன் தொடர்புடக்கூடிய பரிகாரங்களையும் நம்ம செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த அமாவாசையை தவற விடாமல் கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே முன்னோருடைய தோஷங்களில் இருந்து, பாவங்களில் இருந்து விடுபடுது. அப்படி நம்ம விடுபடும் போதே இன்றைக்கி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு பறந்தோடும் அப்படின்னு சொல்கிறதால தான் இந்த நாளை தவற விடாமல் கடைப்பிடிக்க சொல்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மறக்காமல் இந்த அமாவாசை நாளில் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். முன்னோருடைய ஆசி முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. குறிப்பாக இந்த அமாவாசை நாளில் நம்ம காகங்களுக்கு உணவு வைத்து சாப்பிடும்போது அது நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தையே ஏற்படுத்துதுங்க. குறிப்பாக இந்த அமாவாசை நாளில் அந்த காகங்களுக்கு உணவு வைக்கும்போது முன்னோருக்கே நம்ம உணவு கொடுத்த ஒரு பலனை சொல்கிறாங்க. அதனால தான் இந்த நாளில் உணவு வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. இதனால் நம்ம முன்னோர்கள் மகிழ்ந்து நமக்கு அனைத்து விதமான செல்வங்களையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த அமாவாசை கடைப்பிடிக்கிறத பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.